வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சுவையான சேமியா கிச்சடி பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கடாயில் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கிச்சடிக்கு சேமியாவை வறுத்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சேமியா வாசனை வர வரையும் கருகிராமல் வறுத்துக்கணும். வாசனை வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். நீங்கள் வாங்குகிற சேமியா வறுத்த சேமியாவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வறுத்துட்டு தான் கிச்சடி பண்ணணும். கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா சூடாகட்டும். ரெண்டுமே சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு கலர் மாறணும். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறினது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது, ஒரு 10 போல் முந்திரி, மிளகாயெல்லாம் வதங்கி அதனுடைய காரம்லாம் நல்லா இறங்கிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணதை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பீன்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணது, இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த காய் ஓரளவு வதங்கணும். இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிட்டோம்னா காய் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வதங்கிடும். அது வரைக்கும் இருக்கட்டும். காயெல்லாம் 3/4 பங்கு அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கிடுச்சுன்னா அடுத்து சேமியாவோடு சேர்ந்து வேகும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்து தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் சேமியா எடுத்தோம், 1/2 கப் தண்ணி சரியாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு வறுத்து வச்ச சேமியாவை இந்த மாதிரி பரவலாக போட்டுக்கணும். அப்போ தான் சேமியாலாம் ஒன்று சேர்ந்து கட்டியாகாமல் இருக்கும். இப்போது ஸ்டவ்வோட தீயை கூட்டிட்டு நல்லா இதை கிண்டி விட்டுடலாம். நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் வற்றி சேமியா நல்லா காய்களோடு சேர்ந்து வெந்து வரட்டும். சேமியா இந்த காய்களோடு சேர்ந்து நல்லா வெந்து கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. கிச்சடி நல்லா உதிர் உதிராக இருக்குது. சுவையான சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கிச்சடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.